என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. ஏன்டா உங்க அண்ணன் தப்பு பண்றான்னு எவனுமே சொல்லக்கூடாதாடா? உங்க அண்ணன் போட்டு வச்சிருக்க வேட்பாளர்ல 106 பேர் மத்த கட்சியில வந்தவன். எந்த கட்சி? நீங்க சொல்றீங்கல்ல, தீய சக்தி திமுக, ஊழல் சக்தி அதிமுக, பாசிச சக்தி பாஜக, அங்க இருந்து வந்தவன். அங்கேருந்து வந்தவனை கூட உட்கார வச்சுக்கிட்டு அவனுக்கு சீட்டு கொடுத்து உட்கார வச்சுக்கிட்டு, இதுல பல பேர் மேல பொம்பளை கேஸ் இருக்கு, இதுல சில பேர் வந்து கஞ்சா வியாபாரி, குறிப்பா ஏன் தொகுதி அந்த கம்யூனிட்டி பேர் வேற மறந்து போச்சு. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். காண்டியப்பன், சந்திர காண்டியப்பன், அவன் வந்து ஒரு கஞ்சா வியாபாரி. அந்த நாய் ஜெயிலுக்கு போயிட்டு பெயில வந்திருக்கான். பெயில வந்தவனுக்கு நீ சீட்டு கொடுத்து உட்கார வச்சிருக்க. அவன் எம்எல்ஏ ஆனா என்ன தெரியுமா நடக்கும்? அவன் ஆக மாட்டான், ஆக விட மாட்டோம். நான் பேசிக்கிட்டே போறேன். நான் யாரு தெரியுமா உனக்கு? யார் ரேஞ்ச் என்ன தெரியுமா? யார் யா நீ? கொலைகாரன் தானே? உன் கேஸ் கட் எடுத்து படிச்சேன். ஒரு ஆளை ட்ராப் பண்ணி மிரட்டி தற்கொலை பண்ண வச்சிருக்கேன். ஆனா அவன் எம்எல்ஏ ஆனா என்ன தெரியுமா நடக்கும்? என் ஊர்ல இருந்து என் ஊரை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கிராமத்தையுமே அழிச்சிருவான். கஞ்சாவை கொண்டு வந்து வித்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவன் வாழுவான். உங்க நொன்ன வாழுவான். என் ஊர் அழிஞ்சு போயிடும். உங்க அண்ணன் நேத்து பிரச்சாரத்துல சொல்லிட்டு இருக்கான், வெள்ளந்து கூட்டு வந்தாங்க, வெள்ளந்து கூட்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க. அவங்க வெள்ளந்து கூட்டு வந்தாலும் அவங்க எங்க ஆளுங்க, அவங்க ஏன் ஆளுங்க அப்படின்றான். அப்ப உன் ஆளுங்கன்னா அப்ப நீ தான் கஞ்சா விக்கிறியா? விஜய் சொல்லிதான் கஞ்சா விக்கிறானுங்களா இவனுங்களா? இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? தற்குறியோடைய தலைமை கூடம்னா அது நீங்க தான்டா. உங்க அண்ணன் ஒரு தற்குறின்னா நீங்க ஒரு தற்குறிடா. உங்க அண்ணன் ஒரு டேஷ்னா நீங்க அதை விட பெரிய டேஷ். நீங்க எல்லாம் விஜய் பயலுகடா. அவன் தேப்பயனா, நீ விஜய் பயலுகடா. நீங்க என்ன கொடுமை பாருங்க. அனிதான ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா நீட்டுனால. அவளுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறக்கட்டளை கல்வி நிறுவனம் அங்க கொண்டு போய் 20 கோடி ரூபாய் கொடுத்து நீட்டை நல்லா ப்ரொமோட் பண்ணுங்கன்னு போய் நிக்கிறான். இவன் அதை வச்சு வியாபாரம் பார்த்திருக்கான். திருட்டு பைய. இவனை எதிர்க்கிறது இல்ல, இவனை பேசுறது தப்பே கிடையாது. அடே பெரிய தற்குறி, அடே பெரிய தற்குறி, இன்னைக்கு மீட்டிங்ல என்ன சொல்லிருக்க? அவ்வளவு வருத்தம் இல்லனா? அவ்வளவு வருத்தம் இல்ல, நீ அவ்வளவு வருத்தம் இல்ல. மாட்டிக்கிட்ட பங்கு. அவ்வளவு வருத்தம் இல்ல, நீ அவ்வளவு வருத்தம் இல்ல. ரெண்டாவது அவ்வளவு ஃபீல் பண்ற அளவுக்கு உன் கூட்டத்தை நினைச்சு ஃபீல் பண்ற அளவுக்கு உன் கூட்டமும் வருத்தம் இல்லடா. வெண்ண ஏமா இங்க தம்பி வந்தானா? மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். எது? அதுக்கு என்னப்பா? வேணா, ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாளே. சத்தியமா சொல்ல வாயில அப்படிதான் வருது. இவங்க என்ன மரியாதை மசர வேண்டி கிடக்கு. ஏண்டா புள்ளைய ஐசியூல வச்சுட்டு எனக்கு அண்ணனை தான் பாக்கணும் அப்படின்னு ஒருத்தி வந்தா, செத்துட்டு போட்டுங்க. நாங்க பக்கத்துல இருந்து விஜய பார்த்தா அவரு நல்லா இருக்கணும் அப்படின்னு கூப்பிட்ட தற்குறி கூட்டங்க என் கூட்டத்துல இருக்கு. அதுக்கப்புறம் என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். கையில குழந்தை வச்சு இந்த குழந்தைய விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும்னு சொல்ற முண்டங்க, முண்டங்க, அறிவு கிட்ட எருமமாட்டு பிறவிங்க உன் கூட்டத்துல இருக்கு. எவ்வளவு தெளிவா போனாலும் நான் இங்க அடிச்சு போடுறாங்க. சரி விடு, வெந்நீர் வச்சு குடிச்சா எல்லாம் சரியா போயிடும். அப்புறம் அதுங்களுக்கு வந்து எப்படி அதுங்களுக்கு எல்லாம் ஃபீல் ஆகும்? அவ்வளவு வருத்தம் கிடையாது. ரெண்டாவது சங்கீதா பின்னாடி அவங்க 2 பசங்களும் இருக்காங்க. சரி எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இப்ப நிறைய பேர் இன்னைக்கு காங்கிரஸ்காரங்க கேக்குறாங்க 5 வருஷம் என்ன புடிங்கிட்டு இருந்தாளன்னு. ஏண்டா உங்களுக்கு எல்லாம் வந்து விஜய் கேள்வி கேட்க முடியுமா? 5 வருஷம் நீ என்னடா நோக்கிட்டு இருந்த? வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய மீச. செருப்பெல்லாம் வெளியே விட்டோம்னே, உனக்கு பொண்டாட்டி சரியில்லை, நீ டிவோர்ஸ் கொடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்க வேண்டியதானே? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த தருதலைக்கு நல்லாவே தெரியும் என்ன நடந்தாலும் நம்மளுக்கு பின்னாடி பேசுறதுக்கு ஒரு வாடகை வாய்ங்கள்லாம் இருக்கு, முட்டா கூட்டங்க இருக்கு. வாடகை வாங்கினாலும் கூட காசு கொடுக்கணும். இப்ப நீங்க என்ன 200 ரூபாய் ஊப்பிட்டு கூட சொல்லிட்டு போங்கடா, 200 ரூபாய் வாங்கிட்டு நாங்க பேசுறோன்னே எங்களோட ப்ரொஃபஷனல் கூட நீ வச்சுட்டு போ. ஆனா முட்டாத்தனமா இருக்கீங்களாடா, ஒரு மசனம் இல்லாம வீணா போய் செத்துக்கிட்டு, வீணா போய் அவன் பின்னாடி இறங்கிக்கிட்டு, வீணா போய் கேரக்டரை ஸ்பாயில் பண்ணிட்டு, ஒரு உங்களெல்லாம் என்ன சொல்றதே தெரியல. பெரிய புடிங்க மாதிரி இன்னைக்குமே அனௌன்ஸ் பண்ணானா எல்லாத்தையும். ஏன் இதுக்கு முன்னாடி இந்த சட்டங்கள்லாம் இல்லையாமா? மகளிருக்கான எந்த சட்டமும் இங்க கிடையாதா? நான் சொல்றது வழக்கமண்டே லேர்ல அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? பொடி பைய. இப்ப திருச்சிக்கு போயிருக்கான்ல விஜய், வேட்புமனு தாக்கல் செய்ய போயிருக்கான்ல. இவன் எது திருச்சிக்கு விமான நிலையத்துக்கு போயிருக்கான்.
இந்த தற்கூரி கூட்டங்கள்லாம் இங்கேருந்து கிளம்பி விஜய பார்க்க போறேன்னு போயிருக்கானுங்க. போனவனுங்க பொச்சு சாத்திட்டு இருந்திருக்கணும். என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கானுங்க? விசில் எடுத்து ஊதிட்டு இருக்கானுங்க. பக்கத்துல ஸ்கூல்ல பசங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க, 10th பசங்க. சத்தம் போடாதீங்க. ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. புள்ளைங்க பரீட்சை எழுதணும்ல. ஸ்கூல் நிர்வாகம் வந்து மைக்ல அனௌன்ஸ் பண்றாங்க, ஏங்க பசங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க, நீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி சத்தம் போடாதீங்க, அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்றாங்க. அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த தற்கொலைக்கு விசில் அடிச்சுட்டு இருக்கானுங்க. இப்ப தெரியுதா இவங்க எதுக்கு தற்கொலைன்னு சொல்றேன்னு? பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்கு, எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கு, அங்க போய் உட்காந்துக்கிட்டு நீ வாழ் நாய் மாதிரி கத்திட்டு இருக்க. திருநாயனா நீங்களாம், திருப்பூரிக்கு நாய்கடா நீங்களாம். ஆக்சுவலா அதான்டா உண்மை. தோல்ல ஒண்ணு வச்சு நொய்யா, கைத்து இல்ல கைத்தியா தொங்கியா மகா இல்லுன்னு மேல பாக்கான். இந்த ஏரியா பக்கம் ஒண்ணு பாக்குறேன். அதாவது நம்ம வீட்டுல சீப்பு காணா போனா கூட வந்து அடுத்த கட்சிக்காரன் காரணம் அப்படின்றது வந்து சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு ஆன்சர் பண்றது. தான் கூட 25 வருஷத்துக்கு மேல வாழ்ந்த மனைவிய ஒரு கட்சி இயக்குது அப்படின்னு சொல்றது முட்டாள்தனமா நினைக்கிறேன். ஏன்டா இப்படி கத்துற? என்னடா போட்டோ எல்லாம் பறக்குது? வீடு க்ளீன் பண்றாங்களா? இல்லடா, அந்த பிசாசுக்கு நேரா காலேஜ் போய் அமுதாட்ட பத்த வச்சிட்டாங்க, அதான் உள்ள இப்படி வெடிச்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க கூட வாழ்ந்த மனைவியே உங்களுக்கு தெரியும், அவங்க பின்னாடி என்ன இருக்கு, அவங்க எதனால இப்படி பண்றாங்கன்றது தெரியும். நீங்க பண்ற தப்பை ஒத்துக்கணும், இது தப்பு அப்படின்னு. ஓகே, இது எல்லாம் டிவிகேல இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஷிப் சாங்ஸ் போட்டு விஜய் த்ரிஷா வந்து போனதை, இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அவங்க ஒன்னா நடிச்சிருக்காங்க இத்தனை படம், அதனால ஃப்ரெண்ட்ஷிப்பை போய் இப்படி தப்பா பேசுறாங்க, ஏன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரக்கூடாதா, இப்படி நிறைய மீம்ஸ் எல்லாம் நிறைய போடுறாங்க. நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருந்தா த்ரிஷா என்ன பண்ணிருக்கணும்? இல்லப்பா உன் ஒய்ஃப் வந்து இப்பதான் வந்து விவாகரத்து கூடி கோர்ட்ல போன 4 நாளைக்கு முன்னாடி தான் கொடுத்துருக்காங்க, இந்த சமயத்துல உங்க கூட வந்தா உங்க ஃபேமிலியில மேற்கொண்டு பிரச்சனையாகும், நான் வரல விஜய்னு சொல்லியிருக்கணும். அதுதான் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டா அவங்க வந்து விஜய் அவர்களுக்கு செய்யற ஒரு விஷயமா இருக்கும். செஞ்சுட்டா போச்சு.